வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோ வந்து தற்காப்பு கலை உளவியல் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். தற்காப்பு கலையில் என்னெல்லாம் உளவியல் ரீதியாக நம்ம யோசிப்பாங்க, மக்கள் எப்படி யோசிப்பாங்க, தற்காப்பு கலை தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் எப்படி யோசிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், சண்டை போடுறதுக்கு தேவைப்படுற உளவியல், சண்டையிலேருந்து தப்பிக்க தேவைப்படுற உளவியல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற உளவியல் விஷயங்கள், ஒரு மாஸ்டருக்கு தேவைப்படுற உளவியல் விஷயங்கள்லாம் பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசலான்னு ஐடியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய ஆப்பனண்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதாவது ஒரு சண்டையில் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணதுன்னா எப்படி பண்ண முடியும், இது வந்து சாத்தியமாக சண்டை போடுறது அவங்க கூட. நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், நான் வந்து குட்டியாக இருக்கேன், பெரிய ஆப்பனண்ட்டாக இருக்காங்க, பயங்கர பாடியாக 6 பேக்லாம் வச்சுருக்கான் ஆப்பனண்ட்டை, அவங்க கூட நான் ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் லைஃப். உளவியல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. எல்லா விஷயத்துலையுமே ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருளை வாங்கணுன்னா கூட அங்கே உளவியலை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டேன், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கடைக்காரன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன் நம்மளை உளவியல் யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து அவன்கிட்ட தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். தேவையான பொருளை தவிர தேவையான பொருளை வாங்கிட்டு தேவையில்லாத பொருளை அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து ஒரு உளவியல், அது ஒரு டைப் ஆஃப் உளவியல், சைக்காலஜி. ஸோ ஒரு ஹோட்டல் போனீங்கனாலும் சரி, எங்கே போனாலும் உளவியல் இல்லாமல் உலகம் இல்லை. ஓகே. ஸோ வீட்டில் ஃபேமிலியில் கூட ஓகே, ஒரு க்ளோசஸ்ட்டு பர்சன் சொல்லுவோம், அப்பா அம்மாலேருந்து மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சைக்காலஜி யூஸ் பண்ணாமல் வாழவே மாட்டாங்க. ஓகே. ரொம்ப டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். யார் உண்மையாக இருக்கா, யார் பொய்யா இருக்கா, யார் உண்மை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, யார் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த உளவியல்ன்ற விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும், படிக்கணும்னா புக்கில் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் உட்காந்து யோசித்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்குது. ஸோ இப்போ சண்டை போடுற விஷயத்துக்கு வந்தோன்னா அதுக்கு ஒரு உளவியல் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்டில். ஓகே. எல்லாத்துலேயுமே மார்ஷியல் ஆர்ட்டில் ட்ரைனிங்க்கு, டீச்சிங்க்கு, ஸ்பாரிங் பண்ணுறதுக்கு கிளாஸில், அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு ஒரு உளவியல் இருக்குது. ஏன்னா ஸ்பாரிங் கிளாஸில் பண்ணுறது, டோர்னமெண்ட்டில் பண்ணுறது வேறு, ஸ்ட்ரீட்டில் பண்ணுறது வேறு. நம்ம கிளாஸில் ஸ்பாரிங் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகலாம், நிறைய ட்ராஃபிஸ் வாங்கலாம், ஓகே, வேர்ல்டு சாம்பியன் கூட பேர் வாங்கலாம். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் போய் அடி வாங்குவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா உளவியல் அவங்களுக்கு தெரியல. ஓகே. அவங்க வந்து மெக்கானிக்கலாக வேலை செய்கிறாங்க, ஒரு மிஷின் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி. ஓகே. மிஷினுக்கு உளவியல் தேவையில்லை. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி சாம்பியன்ஷிப் வாங்குறவங்களால ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே அவங்க மிஷின் மாதிரி வேலை செய்கிறாங்க. இப்படி வந்து பஞ்ச் வந்தால் இப்படி பிளாக் பண்ணணும், இப்படி இந்த சைடு வந்தால் இப்படி கிக் பண்ணணும். ஸோ அது வந்து மெக்கானிக்கல். ஓகே. யோசிச்சு பண்ணுறது, இல்லைனா ஃபிக்ஸ்டு டெக்னிக்கை ஃபிக்ஸ்டாக வச்சு பண்ணுறது. பட் உளவியல் தெரிஞ்சதுன்னா ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபைட் போகும்போது நம்ம பாடியில் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கும். ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சண்டையில் பயம் போகிறது, பதட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவில் நான் பேசின மாதிரி தான். ஸோ யார்கிட்டே நம்ம சண்டை போட்டாலுமே சரி, ஒரு லிமிட் ஆஃப் அட்ரிலின் வந்து நம்ம பாடியில் சுரக்குது. ஓகே. அட்ரிலின் பம்பிங் ஏற்படுது. அதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் போவோம். ஓகே. ஒரு ஷிவரிங் ஆகிற மாதிரி ஆகும், கை கால் நடுங்கிற மாதிரி இருக்கும். அது யார் கூட பண்ணாலுமே ஒரு ரொம்ப ரொம்ப சப்பையான ஒரு ஆப்பனண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 30 வயசில் இருக்கீங்க, 25 வயசில் இருக்கீங்க, ஆப்பனண்ட்டு வந்து 12 வயசு 13 வயசு பையன்னா உங்களுக்கு வந்து பயமே இருக்காது இல்லை, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பயப்படுறவனும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த ஆப்பனண்ட்டை வந்து ஆப்பனண்ட் மாதிரி பார்க்கல, சின்ன பையன் தட்டினா போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே உங்கள் ஏஜ் ஆளோட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபியர் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் நல்லா மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் கம்மியாக இருக்கலாம். இல்லை மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சால் கம்மியாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறவங்க வந்து அது ஒரு ஸ்போர்ட்டாக தான் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இல்லையா. ஒரு டிராஃபிக்காக, பெல்ட்டுக்காக, ஓகே, எக்ஸசைஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ அது ஸ்ட்ரீட்டில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற விதமே அப்படி தான் இருக்குது. நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற விதமே வந்து ஒரு ஸ்போர்ட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது ஸ்போர்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ட்ராஃபி வாங்கலாம், பெல்ட் வாங்கலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வேலை செய்யாது. மோஸ்ட்லி ஆப்பனண்ட் நல்ல ஸ்கில்ஃபுல் ஆப்பனண்ட்டாக இருந்தாங்கன்னா, நல்ல யங்காக, ஒரு ஸ்பீடாக, ரிஃப்ளெக்ஸஸ் அதிகமாக இருக்கிற ஆப்பனண்ட்டாக இருந்தாங்கன்னா வேலை செய்யாது.
சப்பையான ஆப்பரண்ட்டாக இருந்தால் இவர் ஒரு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணினாலே அவன் அழுதுடனே அவன் நினச்சிப்பான் இவன் பயங்கரமான ஃபைட்டர் இருப்பான் போலன்னு இவன் நினச்சிப்பான் அடி வாங்கினேன் வேடிக்கை பார்க்கணும்னு அதான் நினச்சிப்பாங்க. இவன் நினச்சிப்பான் நான் பிளாக் பெல்ட்டு, நான் ஒரு குத்துனா அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிப்பான். ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டான், இவன் மைண்டும் ஒத்துக்காது, அவன் சப்பை ஆப்பனன்ட்டு அதனால் ஈஸியாக அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவனும் என்ன பண்ணுவான், தப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணிப்பான், நான் ஒரு பிளாக் பெல்ட் ஈஸியாக ஒருத்தன் அடிச்சு போட்டேன் அப்படின்னு. ஸோ அது பெருசாக இன்னொரு ஆப்பனன் கிட்ட, சீரியஸான ஆப்பனன் கிட்ட, நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஆப்பனன்கிட்ட மாட்டும் போது இவன் வந்து மிஸ் ஆகிடுவான். ஓகே, இவனோட ஸ்கில் அங்கே வேலை செய்யாதப்போ தான் இவனுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி உளவியல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். ஓகே, மைண்ட் என்ன தான் பாடி நம்ம நல்லா வச்சுருந்தாலும், ஸ்கில் நல்லா ஃபைட்டிங் ஸ்கில் இருந்தாலும், ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எவ்வளோ காமாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம ஃபைட் வின் பண்ணுவோமா இல்லையான்றது இருக்குது. இன்னொன்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்ஷியல் ஆர்ட்டே தெரியாமல் நீங்கள் ஒரு ஃபைட் போனீங்கன்னாலும் அதுதான் உங்களுக்கு முதல்ல மைண்ட் காமாக இருந்துச்சுன்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஓரளவுக்காவது நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஃபைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போது ஜிம் பாடியாக இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கனாலும் இதே இதுதான். நம்ம வந்து முதல்ல பாடியை பார்த்து ஏமாந்துடும். ஓகே, எல்லார் பாடியும் ஒன்று தான், எல்லாருமே 2 காலில் தான் நிற்கிறோம், அதுதான் மேட்ருங்க. ஓகே, ஸோ நம்ம அறிவியலாக மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆப்பனண்ட்டை நம்ம பார்க்கும்போதும் அவங்க பாடி எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்காங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்கன்னு பார்க்க போகிறதில்ல. சயின்டிஃபிக்காக கற்றுக்கிட்டவங்க சொல்கிறேன், ஒரு சிங்கிள் லைனை தான் பார்க்கணும் அவங்கள. ஒரு லைன், ஒரு கொம்பு நிற்க வச்சா எப்படி இருக்கும், அதை தட்டி விட்டால் எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக கீழே விழும். ஓகே, அவ்வளோதான், அதுதான் ஆப்பனண்ட். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஓகே, சயின்டிஃபிக்காக அவங்கள கரெக்டாக அட்டாக் பண்ணோன்னா ஈஸியாக அவங்கள டேக் டவுன் பண்ண முடியும். ப்ரூஸ்லி ஒரு இது சொல்லியிருப்பார், அது பிகர் த ஆப்பனண்ட் த ஹார்டர் ஹீ ஃபால்ஸ் அப்படின்னு. அதாவது பெரிய ஆப்பனண்ட்டாக இருந்தானா அவன் விழுறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவன் கீழே விழும்போது. ஏன்னா அவன் வெயிட்டாலேயே அவனுக்கே அடிப்படும் கீழே விழுந்தால் அந்த மாதிரி. ஸோ ஆப்பனண்ட் பெருசாக இருந்தால் அவனுக்கு தான் அஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம நல்லா ஃபைட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேமேஜ் அதிகம் கன்ஃபார்மாக. நம்மளுக்கு ஃபைட்டே தெரில அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க். ஓகே, ஏன்னா உங்கள் பாடியும் பார்த்தாலும் பயப்படுறீங்க, அவனுக்கு பாடியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பாடியும் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கில்லும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக ஃபியர் வர தான் வரும். பட் இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சுச்சுவேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், பயப்படக்கூடாது, உயிருக்கு பயப்படக்கூடாது. ஆப்பனண்ட்டு 6 பேக் வச்சுக்கிட்டோம், 8 பேக் வச்சுக்கிட்டோம், ஆனால் அவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் செய்ய போகிறான், உங்களை அட்டாக் பண்ண போகிறான், அவன் நீங்கள் நல்லவன் அவன் கெட்ட அப்படின்ற பட்சத்தில் கிவ் யூ ஃபுல் திங், ஐ மீன் ஃபுல் பெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பட் காமாக ஃபைட் பண்ணணும். மைண்ட் வந்து டென்ஷன் ஆகாமல் ஃபைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஓகே, உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்ச மாதிரி பறந்து அடிக்கணும், இல்லை ஸ்பின்னிங் கிக் பண்ணணும், இல்லை பஞ்ச் மாதிரி பாக்ஸர் மாதிரி ஜாப்ராஸ் ஹூக் அப்பக்கட் அப்படி பண்ணணும், இல்லை கராட்டே சாப்பிங் பண்ணணும், அது மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு ஓகே என்ன பண்ண முடியுமா, கையை வீசுகிறீங்களா வீசுங்க, கரெக்டாக எங்கே வீசணும் ஃபேஸில் வீசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் சுச்சுவேஷனில். ஆனால் பயப்படக்கூடாது, ஒன்று ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த ஃபைட் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக நான் அவனை கீழே விழுற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்னோடய மூமெண்ட்டுன்னு சொல்லி சும்மா நீங்கள் கையை வீசுங்களேன், 2 கையை மாற்றி ஸ்லாப்போ அரேஞ்சாக கூட ஓகே தான், அது போதும். ஸோ அதுலேயே நீங்கள் வின் பண்ண முடியும். எல்லாமே உளவியலில் இருக்குது. ஓகே, ஆனால் மார்ஷியல் ஆர்ட் ஆப்பனண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தது, அவனும் ரொம்ப காமாக இருந்தானா யூ வில் பி இன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஸ்டில் இப்போ யார்கிட்ட தப்பு இருக்குது சரி இருக்குன்றது முக்கியம். மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே பண்ணாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டில் ஃபைட்டிங். ஓகே, தோக்குறோம் தோக்கல அதெல்லாம் அப்புறம், உயிரே போனால் போச்சு அப்படின்னு விட்டு ஃபைட் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் ஹார்ட்டை மட்டும் காமாக வச்சுக்கணும். ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பதட்டம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 டைம் 4 டைம் பண்ணிங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகிடும். ஓகே, சர்வைவல் மோட்லேருந்து காம் ஆகும். ஓகே, அப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 or 2 மூவ் பண்ணுற வரைக்கும் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். டக்குன்னு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா
there are chances to win the fight. ஓகே, மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான். நீ என்ன தான் நீ குட்டிக்கரனாடி ஸ்பின்னிங் கிக் பண்ணு, 540 கிக்கு, 720 என்னென்னமோ கிக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டாலும் மைண்ட் காமாக இல்லைன்னா யூ கேனாட் வின் அ ஃபைட். அப்பனட் வந்து பெரிய ஃபைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு தைரியம் இருந்தால் போதும். நீ மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்க, உனக்கு தைரியம் இல்லை, அவன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாகவே இல்லை, ஆனால் அவனுக்கு தைரியம் இருக்குது, காமாக இருக்கான்னா he may defeat you definitely. ஸோ இது வந்து சண்டைக்கு தேவையான உளவியல். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் கூட என்னோடய வீடியோஸில் அந்த சண்டை பயம் பதட்டம் போகிறதுக்கு பற்றி என்னமோ கேட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைட்டுக்கு முதல்ல ஃபைட்டு எல்லாம் முக்கியம்தான். ஓகே, கற்றுக்கிறது, சர்வைவல் பற்றி திங்க் பண்ணுறதுல ஓகே, அதே திங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது எப்போ பார்த்தாலும். ஏன்னா அது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம இப்போ அந்த மாதிரி காட்டுவாசியாக வாழலை. ஓகே, இப்போ டிசிப்ளினாக ஒரு சிவிலைசேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு சண்டை வரும், எப்போ பார்த்தாலும் எவனோ நம்மளை அடிக்க போகிறோம், எப்போ பார்த்தாலும் நம்மளை எவ்வளோ வெட்ட போகிறான்னு நினச்சிட்டே வாழக்கூடாது. ஓகே, வாழ்க்கையே வாழ முடியாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லை, நீங்கள் வாழறதே சரியில்லை, நீங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களை முதல்ல மாற்றிக்கோங்க, உங்கள் கேரக்டர் மாற்றிக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் வராது, நிம்மதியாக வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு நம்மளும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா ஓகே. ஸோ அடுத்த உளவியல் வீடியோவில் வந்து தற்காப்புக்கலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோவாக நான் பேசுகிறேன். அவங்களுக்கு என்னெல்லாம் சைக்கலாஜிக்கல் தாட்ஸ் இருக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு ட்ராபேக் ஆகும், எதெல்லாம் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், தாட்ஸு ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கலாக அதை பற்றி நான் பேசுகிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம், மணிகண்டன்.